வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில சமயங்களில் பிரச்சனைகள் நம்மை அழுத்தும் போது அவைகளை யாரிடமாவது சொல்லிவிடலாமா என மனம் யோசிக்கும். எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லிவிட முடியாது. அதே வேளையில் அனைத்து விஷயங்களையும் இருதயத்திற்குள் அடக்கி வைப்பதும் ஆபத்தானது. உணர்வுகளையும் வேதனைகளையும் தங்களுக்குள் அடக்கிக் கொள்ள முயற்சித்தால் இதயம் பாதிக்கப்படுகின்றது. மனதிற்குள் அடக்கி வைக்கும் பழக்கம் சுகர், அல்சர், பிளட் பிரஷர் போன்ற வியாதிகள் வர காரணமாகிறது. பிரஷர் குக்கரில் ஓரளவுக்குத்தான் நீராவி தங்க வேண்டும். வெளியேற பாதை வேண்டும். அடைக்கப்பட்டால் பிடித்துவிடும். சங்கீதம் 32:3 நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என தாவீது கூறுகிறார். நம் மனதில் அழுத்தும் பிரச்சனைகளை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். தேவ சமூகத்தில் உள்ளத்தின் உணர்வுகள் கொட்டப்படும் போது அங்கே நம் உள்ளத்தின் ஆறுதலுக்காக தேவன் அவசியமானதை தருவார். கர்த்தருடைய பாதத்தில் நம் அங்கலாய்ப்புகளையும் மனச்சோர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளும்போது உலகம் தர முடியாத ஆறுதலின் வல்லமை நம் உள்ளத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்றது. பிறரிடம் பாரங்களை பகிர்ந்து கொள்ளும்போது கேட்பார்கள், ஆனால் சரியான தீர்வை கொடுக்க முடிந்தவர் இயேசு மட்டுமே. பிறரிடம் நம் பாரங்களை பகிர்ந்து கொள்ளும்போது ஆறுதல் கிடைப்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் அனுதாப உணர்வோடு கேட்க முடியுமே அன்றி நம்முடைய உள்ளங்களை அவர்களால் தொட முடியாது. நம் உள்மன காயங்களை அவர்கள் ஆற்ற முடியாது. அவர்கள் நம் மனதில் எழுகின்ற ஓசைகளை அடக்க முடியாது. ஆனால் கர்த்தரிடம் நாம் பேசி பழக வேண்டும். அவரிடம் நம் மனச்சுமைகளை குறித்து சொல்ல பழக வேண்டும். அவரிடம் பேசும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை தொடும். நமக்குள் இருக்கும் ஆரவாரங்களை அடக்கி அமைதியை ஏற்படுத்தும். அச்சங்களையும் பதட்டங்களையும் அப்புறப்படுத்திவிடும். இயேசுவின் அழைப்பை கவனியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 1 சாமுவேல் 1 அன்னாள் தன் பிரச்சனைகளையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றினார்கள். அதன் பிறகு அவர்கள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என வேதம் கூறுகிறது. எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள்! ஆம், தேவ பிரசன்னம் அவர்களுக்கு தேவ சமாதானத்தை அளவில்லாமல் கொடுத்தது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7. எவ்வளவு ஆறுதலான நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் இவைகள்! அன்பானவர்களே, உங்கள் மனதை பாரப்படுத்தும் பிரச்சனைகள் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் தயங்காமல் தாமதிக்காமல் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வையுங்கள். உங்கள் பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் இதயத்தை லெகுவாக்குவார், இளைப்பாற்றுவார். ஏனென்றால் அவர் மட்டுமே நம்மை அறிந்த தேவன், வல்லமையின் தேவன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை அமைதிப்படுத்துவாராக. ஆமென்.